காமராஜரின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் அருகே சொகுசு காரில் குட்கா கடத்திய அண்ணன், தம்பி உட்பட 3 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் புறநகர் பகுதியில் சொகுசு காரில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்துவதாக மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் போலீசார் திண்டுக்கல் வத்தலக்குண்டு பைபாஸ் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து காரில் வந்த தாடிக்கும்பு அகரம் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான காளிராஜன், கவாஸ்கர், அம்பாத்துறையை சேர்ந்த மகேந்திரன் ஆகிய 3 பேரை கைது செய்து 306 கிலோ குட்கா மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள அண்ணல் காந்தி சிலையின் திருவுருவ சிலைக்கு அவருடைய 155வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் விழுப்புரம் நகராட்சி நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு ஆகியவர்கள் இணைந்து அண்ணல் காந்தியடியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஜல்லி ஓரம் ஏற்றி வந்த லாரி பிரேக் பிடிக்காததால் அடுத்தடுத்த 5 வாகனங்கள் மீது மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சேலத்திலிருந்து ஜல்லி வாரங்கள் ஏற்றிக்கொண்டு ஈரோடு மாவட்டத்திற்கு சென்ற தனியார் லாரியினை ஓட்டுநர் சாமிதுரை என்பவர் ஓட்டி சென்றபோது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தட்டான்பட்டி பகுதிக்கு வந்தபோது லாரி எதிர்பாராத விதமாக பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதியதில் அடுத்தடுத்து முன்னால் சென்ற 5 வாகனங்கள் மீது மோதி நின்றது. இந்த பயங்கர விபத்தில் 3 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.